இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வெற்றிலை வசியம். அத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதாவது கணவன் மனைவி பிரச்சனை, காதலர்கள் பிரச்சனை, நெறைய பிரேக்கப், நெறைய டிவோர்ஸ் இந்த மாரி ஒரு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய நடந்துட்டு இருக்கு இப்போ. ரகசிய உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமலகாந்தி. அதாவது கணவன் மனைவியை புரிஞ்சிக்காம விட்டுட்டு போகிறது, மனைவி பார்த்தீங்கன்னா கணவனை புரிஞ்சிக்காம விட்டுட்டு போகிறது, லவர்ஸுங்களை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒன்றுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட பார்த்தீங்கன்னா சண்டை வந்துடுறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நடந்துட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான். இல்லை ஒருத்தர் ஓவர் அஃபெக்ஷன் வச்சுருக்கிறது, ஒருத்தவங்க அஃபெக்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் அவங்களுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, இந்த லவர்ஸுங்க ரொம்ப பிரச்சனை ரொம்ப சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை, அதாவது தேவையில்லாத விஷயத்துக்கு எதுக்கு சண்டை போடணும்னு இல்லாமல் எல்லா விஷயத்துக்குமே சண்டை போட்டு பிரிஞ்சிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, அதாவது உங்களுடைய பார்ட்னர் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டு உங்கள் கூட வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அதே மாதிரி இப்போது கணவன் மனைவியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை விட்டு போயிட்டாங்க, பிரிஞ்சு சண்டை போட்டு போயிட்டாங்க, அவங்க வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களை அவங்க தேடி வருவாங்க. அதே மாதிரி லவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, அதாவது உண்மையாக உங்களை லவ் பண்ணியிருந்து நீங்கள் அவங்க மேலே உண்மையாக அஃபெக்ஷன் வச்சிருந்து பிரிஞ்சு போனாங்கன்னா மட்டும், அதாவது உங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்களா பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த மாதிரி இருந்தால் மட்டும் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அதாவது தேவையில்லாமல், அதாவது ஒருத்தவங்க உங்களை விரும்பாதவங்க கிட்ட போயிட்டு அவங்க விரும்ப வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பலிக்காது. உங்களை விரும்பினவங்கள உங்கள் கூட திரும்பவும் வரணும்னு நினச்சி இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா கம்பல்சரி அது நடக்கும். அதாவது 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. அதாவது வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரம் பண்ணிங்கன்னா நல்லது. அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை காலையில் 6லேருந்து 7 சுக்கிர ஓரை. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுக்கிர ஓரையில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது 2 வெத்தலையை எடுத்துக்கோங்க. 2 வெத்தலையை எடுத்துட்டு ஒரு வெத்தலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது அவங்களுடைய பேர் எழுதுங்க. சப்போஸ் இப்போது நீங்கள் ஏதோ ஒரு பேர் எழுதுங்க. இப்போ ஒரு மலர்னு ஒரு பேர் வச்சுக்கோங்களேன். மலர்னு எழுதிட்டு வசி வசி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இந்த வெத்தலையை இப்படி வச்சுக்கணும். மேலே இப்படி வச்சுட்டு அதில் ஒரு கருப்பு கலர் பெனில் தான் எழுதணும். சாதா கலர் இல்லை ரெட் கலர் அந்த மாதிரிலாம் எழுதாமல் பிளாக் கலர் பெனில் எழுதுங்க. மலர் வசி வசின்னு எழுதிட்டு, அது மேலே பார்த்தீங்கன்னா அந்த கள்ளிப்பாக்கு, அந்த பாக்கு அதில் 2 பாக்கு வச்சுட்டு, அது மேலே பார்த்திங்கன்னா இன்னொரு வெத்தலையை எடுத்து இப்படி க்ளோஸ் பண்ணி மூடி வைக்கணும். அதாவது ஒரு வெத்தலை ஓப்பன்லேயும் இன்னொரு வெத்தலை அதை க்ளோஸ் பண்ண மாதிரியும் மூடிட்டு, அதை நல்லா சுருட்டிடுங்க. சுருட்டிட்டு ஒரு ப்ளூ கலரில் ஒரு நூல் எடுத்து அந்த ப்ளூ கலர் நூலில் அதை கட்டிடுங்க. கட்டி எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. இந்த மாதிரி தினமும் அவங்கள நினச்சிட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணுங்கள். அதாவது ஒரு 21 நாள் பண்ணுங்கள். 21 நாள் நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த 21 நாளுக்குள்ளேயே தெரிஞ்சிடுச்சின்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஒரு 3 நாள்லேயே ரிசல்ட் தெரியுது, இல்லை 4 நாள்லேயே ரிசல்ட் தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதை அப்படியே நிறுத்தாமல் இதை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிடுங்க. பாதிலே நிறுத்துறது தப்பு. அந்த 21 நாள் முழுசாக முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் அதே மாதிரி முடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 ஜோடி புறா ஒன்று வாங்கிக்கோங்க. 2 ஜோடி புறா வாங்கி, அதாவது ஒரு கிழக்கு முகமாக பார்த்து நின்று நீங்கள் அந்த 2 ஜோடி புறாவையும் பறக்க விடுங்க. அது சந்தோஷமாக பறக்கணும். நீங்கள் அது பறக்க வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா, அதாவது சுக்கிர பகவானுடைய தானியம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், மொச்சப்பயிறுன்னு நான் சொல்லியிருக்கேன். அதை நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் அந்த புறாக்கு கொடுங்க. புறாக்கு கொடுத்து நீங்கள் பறக்க விடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா நன்மைகள் உண்டாகும். நீங்கள் நினச்ச காரியம், அதாவது நீங்கள் யாரை விரும்பி அவங்க உங்ககிட்ட வரணும், உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இந்த வெத்தலை வசியத்தை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை தேடி வருவாங்க. அதாவது இது கணவன் மனைவி லவர்ஸ்க்கு மட்டும்தானா இந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் கிடையாது. அதாவது உங்களை புரிஞ்சிக்காமல் விட்டுட்டு போன உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் நீங்கள் இந்த விஷயத்த பண்ணலாம். அதாவது உண்மையாக நீங்கள் இருக்கீங்க, அவங்க வரணும், உங்ககிட்ட திரும்பவும் பேசணும்னு நினச்சா உங்கள் ஃப்ரெண்ட் விட்டுட்டு போன ஃப்ரெண்டுக்காகவும் இந்த வெத்தலை வசியத்தை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பெற்றோர்களை புரிஞ்சிக்காமல் பிள்ளைகள் விட்டுட்டு போகிறாங்கல்ல, அவங்களும் இந்த பரிகாரத்தை பண்ணலாம். அதே மாதிரி இந்த அண்ணன் தம்பிங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்துகிட்டே இருக்கும். அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தம்பியோ இல்லை தங்கச்சியோ இல்லை அக்காவோ சம்திங் யார் அவங்களுக்கு நினச்சி வரணும், அவங்கக்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றீங்களோ அவங்கள நினச்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தேடி வருவாங்க. ஸோ இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு 21 நாளுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் நல்லா தெரியும். அவ்வளோவும் பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லான ரிசல்ட்
ரிசல்ட் இது. அதாவது வெத்தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆகர்ஷண சக்தி வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வெத்தலையை வந்து வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. ஸோ இந்த விஷயத்த பண்ணி பாருங்கள். ஈர்ப்பு விஷயம் சரி, ஈர்ப்பு சக்தியும் சரி அதிகமாக இருக்கிறது. ஸோ இந்த வெத்தலையை வச்சு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கான பலன் வந்து உங்களுக்கு நிறைய ரெட்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக வந்து பலன் கிடைக்கும்.